அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சிக்கன் தால்ச்சா செய்ய போகிறேன். இது என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்கிறேன், எப்படி செய்யணுன்றதையும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 வெங்காயம் மெலிசா அரிஞ்சு வச்சுருக்கிறேன், ஒரு தக்காளி, புதினா கொஞ்சம், 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், மல்லித்தழை, கருவேப்பிலை, மாங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சிக்கன் அந்த எலும்பு ரக்கையெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கரம் மசாலா, மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் ஒரு 4-5 தேங்காய் துண்டு அரைச்சி வச்சுருக்கிறேன், கொஞ்சோண்டு புளி, ஒரு எலுமிச்சை சைஸோட புளி, இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கிறேன். இது இந்த ஆலாக்கால் ஒரு ஆலாக்கால் துவரம்பருப்பும் ஒரு கையளவு கடலைப்பருப்பும் போட்டு வேக வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எண்ணெய் போட்டுக்கோங்க, தேவையான எண்ணெய் பாருங்கள், இவ்வளோ எண்ணெய் போட்டால் போதும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் இருக்கணும், ரொம்ப எண்ணெய் இல்லை. கொஞ்சம் நல்லா எல்லாமே காயெல்லாம் போட்டு வதக்க போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே போடுங்க. இதுக்கு தக்காளி போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது போடுங்க. இதுலேயே பச்சை மிளகாவும் போட்டுருங்க, தக்காளி போட்டதுக்கு பச்சை மிளகாவும் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா தக்காளியும் இது மாதிரி வதங்கிடணும். இப்போ இதுலேயே சிக்கன் போட்டுக்கணும். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். இப்போ மாங்காய் இதில் போடக்கூடாது, ஏன்னா மாங்காய் இப்பயே போட்டால் கரைஞ்சிடும். அதனால் இதெல்லாம் வெந்த பிறகு தான் மாங்காய் போடணும். இது சின்ன டீஸ்பூன் தான் வச்சுருக்கிறேன், 1 டீஸ்பூன் போட்டால் போதும். கரம் மசாலா ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப வாசனை வந்துடும், அதனால் கொஞ்சமாக போடுங்க. இதால் ஃபுல்லாக எடுத்து ஒரு மஞ்சள் போடுங்க. இது வெறும் மிளகாத்தூள். இதில் நான் ஒரு 3 டீஸ்பூன் போடுறேன், சின்ன டீஸ்பூன் தான் 3 போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த நீங்கள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போது இந்த கறி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயெல்லாம் வேகிறதுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. இவ்வளோ இதுக்கு காய்க்கு மேலேயும் தண்ணி இருந்தால் போதும், அதிகம் தண்ணி தேவையில்லை. இப்போது கல் உப்பு போடுறேன், இவ்வளோ இப்போ போட்டிருக்கேன். அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கலாம். இப்போ
இப்படி பாருங்கள், உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, கத்திரிக்காயும் இதாகிடுச்சு, கறியும் நல்லா வந்துச்சு. இப்போ மாங்காய் போடணும். மாங்காய் கொஞ்சம் பெருசாக துண்டாக போடணும். ஏன்னு சொன்னால் கரைஞ்சிருன்றதால கொஞ்சம் நான் பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், மாங்காய் வந்து இப்படி வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் வேக வச்சுருக்கோம் இல்லையா, துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும், இதை அதில் போட்டுருங்க. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன் இல்லையா, இதுவும் போட்டு. இப்போ இந்த புளி கரைச்சி ஊற்றணும். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டோம் இல்லையா, கொஞ்சம் இதில் குக்கரில் கொஞ்சம் பருப்பு இருந்துச்சு, அது கொஞ்சம் நான் அலசி போட்டேன். இதிலே கொத்தமல்லி தழை போட்டுருங்க, கொஞ்சம் புதினா போடணும். இது மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு இல்லை, மாங்காயில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும், அதனால் புளி பார்த்தே போடுங்க, அதிகம் போடாதீங்க. இதுக்கு முதல்ல நான் வந்து மட்டன் தால்ச்சா செஞ்சு என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இது வந்து சிக்கன் தால்ச்சா, இதில் தேங்காய் பருப்பு எல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதுவும் செஞ்சு பாருங்கள், அதையும் பாருங்கள். இப்போ இதில் தேங்காய் புளி பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இது கொஞ்சம் கொதி வரணும், வந்த பிறகு ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி கொதிக்கணும். கொதித்த பிறகு இது மாதிரி கொஞ்சம் அப்படி திருப்பி விடுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு. இது வந்து கீ ரைஸு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையான டிஃப்ரெண்ட்டான சிக்கன் தால்ச்சா, இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.